இதனால் எனக்கு நெஞ்சு படபடப்பு வந்து அதிகமாக இருக்குது சார். நைட்டில் வந்து தூக்கம் வந்து எனக்கு பயத்தில் வந்து தூக்கம் வரமாட்டிருக்கு அப்படின்ற இது எல்லாமே அவரோட கம்ப்ளைண்ட்ஸ். இப்போது நம்ம குடலில் பால் ஜீரணிக்கிற சக்தி இல்லை அப்படின்னா குடலில் அந்த குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். நோய்க்கு தான் பத்தியமே தவிர மருந்துக்கு பத்தியம் கிடையாது. இப்போ இவருக்கு வந்து என்ன நோய், அந்த நுண்கிருமிகள் இல்லை. இஞ்சி ரசாயனம் போன்ற மருந்துகள் வந்து பசியை வந்து தூண்டுறதுக்கும் நல்லா வேலை செய்யும். கேஸ்ட்ரிக்ஸ் சம்மந்தமான குடல் வாயுவை வந்து அகற்றுறதில் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு தொந்தரவுகள். இந்த வாயு தொந்தரவு இப்போது நிறைய சின்ன பசங்களுக்கு 25 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கிறவங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நிறையா இருக்குது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பேஷண்ட்டு, ஒரு சின்ன பையன்தான், அவன் பார்த்தாக்கா, சார் வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலி இங்கே இருந்துகிட்டே இருக்குது, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்றது வந்து நான் போய் நிறையா ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். இது ஃபுல்லாக த்ரெட்மில், இசிஜி, எக்கோ எல்லாமே எடுத்து பார்த்துட்டான். ஆனால் எனக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னு எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. எனக்கு அந்த டேப்லெட் எடுத்துக்கிற வரையும் எனக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் அந்த டேப்லெட்டை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு மறுபடியும் வலி வருது. எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். நாம் இதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். நம்ம நிறைய வீடியோலேயே வந்து பேசியிருக்கோம். வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி வாயு பிடிப்பு வந்து எங்கே இடம் இருக்கும், மேக்ஸிமம் இரைப்பை இங்கே இருக்குது, அதனால் அதுக்கு மேலே தானே வந்து நமக்கு செஸ்ட் இருக்குது. அதனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸையும் ஹார்ட் ப்ராப்ளத்தையும் நிறைய இது வந்து குழப்பிப்பாங்க. அவன் திரும்ப நான் இசிஜி, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்றத கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதில் உனக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னா, சார் எனக்கு வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வயிறு ஃபில் ஆகிருக்கும், நிறைய கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து எனக்கு வந்து ப்ளோட் ஆகி வந்து இங்கே ஊதி கொஞ்சம் அடைச்ச மாதிரி வந்து இருக்கும். என்னால் வந்து பால் சாப்பிட முடியாது, எனக்கு லாக்டோஸ் வந்து இன்டாலரன்ஸ் வந்து இருக்குது. பால் சாப்பிட்டா எனக்கு ஜீரணம் ஆகிறதில்ல. ப்ளஸ் வந்து எனக்கு அப்பப்போ அக்கேஷ்னலாக மலச்சிக்கல் வந்து தொந்தரவு இருக்குது. எனக்கு அங்கே மட்டும் இல்லை, பின்னாடி முதுகுலையும் சில நேரம் வந்து பிடிச்சிக்குது. இதனால் எனக்கு நெஞ்சு படபடப்பு வந்து அதிகமாக இருக்குது சார். நைட்டில் வந்து தூக்கம் வந்து எனக்கு பயத்தில் வந்து தூக்கம் வரமாட்டிருக்கு அப்படின்ற இது எல்லாமே அவரோட கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சது, அதாவது வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் நான் கேட்டேன். அவர் ஐடி எம்ப்ளாயி, ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தூக்கம் வந்து அதிகமாக இது பண்ண மாட்டார், டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட மாட்டார், அதுவும் கரெக்டான உணவு முறையை வந்து எடுக்க மாட்டார். அப்போது வந்து அதனால தான் சார் நான் ஆனால் இப்போ நான் எவ்வளவோ நான் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை விட்டுட்டு போக மாட்டேருக்கு அப்படின்னா. அப்போ நான் சொன்னது, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அவருக்கு வந்து உணவு முறையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். அவர் சொன்னது வந்து எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸு, எனக்கு வந்து பால் எதுவும் குடிக்க முடியல, குடித்தா எனக்கு வந்து உண்மையிலே வலி இது எல்லாமே இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தார். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த உணவு குழலை வந்து நம்ம சீரமைக்கணும் அப்படின்னா. இப்போது ஒரு பால் வந்து ஜீரணம் ஆகலை அப்படின்னாக்கா அது ஜீரணம் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம குடலில் இருக்கிற முக்கியமான நுண்கிருமி லாக்டோபேசில்லி. ஒரு பால் இருக்குது, பாலில் இருக்கிற அந்த லாக்டோஸை நமக்கு தயிராக மாற்றி தரதே இந்த லாக்டோபேசில்லி தான். காரணம் என்ன, அந்த பாலில் இருக்கிற அந்த சுகர் மாலிகுல், அந்த லாக்டோஸை வந்து இந்த பேக்டரி வந்து சாப்பிட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அதுதான் வந்து நமக்கு தயிராக வந்து கிடைக்குது, ப்ரோபயாட்டிக் இல்லையா. அப்போது நம்ம குடலில் பால் ஜீரணிக்கிற சக்தி இல்லை அப்படின்னா அந்த குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது வந்து
அப்போ அந்த குடல் சார்ந்த நுண்கிருமிகள் அந்த இடத்துல இல்லை, குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அந்த இடத்துல இல்லை. ஏன்னா நம்ம கீரை காய்கறி சாப்பிட்றோமோ பாதி நம்ம சாப்பிட்ற உணவில் பாதி ஜீரணத்துக்கு உதவுறதே வந்து குடலில் இருக்கிற அந்த நுண்கிருமிகள் தான். சரிங்களா? அந்த நுண்கிருமி இல்லாதனால தான் இவருக்கு வந்து பால் சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகலை. எது சாப்பிட்டாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. அது நான் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால குடல் ஃபுல்லாக அப்செட் ஆகிருக்கு, அந்த மியூக்கோஸ் லேயர்லாம் உள்ளே டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் அவருக்கு வலி இருக்குது, ப்ளோட்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு ஒவ்வொன்றா எடுத்திருக்கு. அப்போ நான் சொன்னேன், முதல்ல உன்னோட குடலில் அந்த இல்லாத நுண்கிருமிகளை மீண்டும் மீள்குழியை மட்டும் பண்ணணும். அதாவது வந்து மறுபடியும் அந்த இடத்துல நுண்கிருமிகளை வந்து சேர்க்கணும். எப்படி அப்படின்னாக்கா நிறைய ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ காலையில் மதியம் நைட்டு தயிர் சாதம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ காலையில் என்ன சாப்பிட வைக்கிறது அப்படின்னாக்கா காலையில் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் தேவை. ஸோ அதனால் பழைய சாதம் சாப்பிட சொன்னோம். பழைய சாதத்தை அதாவது வந்து குறைஞ்சபட்சம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் அந்த பழைய சாதமானது ஊறணும். அது அப்போ தான் வந்து இதாகும். ஸோ அதனால் வந்து பழைய சாதம் மோர் அல்லது தயிர் கலந்து காலையில் சாப்பிட சொல்கிறது. அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் பத்தியம் வைக்கிறது எப்போதும் நான் திரும்ப சொல்கிறது, நோய்க்கு தான் பத்தியமே தவிர மருந்துக்கு பத்தியம் கிடையாது. இப்போ இவருக்கு வந்து என்ன நோயே அந்த நுண்கிருமிகள் இல்லை. அப்போ நான் என்ன சொல்வேன், ஃபர்மெண்ட் பண்ண உணவுகள், அந்த நொதிக்கப்பட்ட உணவை அதில் வந்து பெஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பழைய சாதம். அந்த பழைய சாதத்தை கொஞ்சோண்டு தயிர் ப்ரோபயோட்டிக் இன்னும் நம்ம ஆட் பண்ணி காலையில் சாப்பிட சொன்னால், மதியமும் தயிர் சாதம் மட்டும்தான். இரவு கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்க சொன்னால் முடியும். அப்படின்னாக்கா உனக்கு சளி தொந்தரவு எதுவும் இல்லை, கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்பு இல்லை அப்படின்னாக்கா இரவும் தயிர் சாதம் எடுத்துக்கலான்னு சொன்னால் எனக்கு இல்லை சார் அப்படின்னாங்க. அதனால் வந்து 3 நேரமும் எடுத்துக்கோங்கப்பா. அப்படி இல்லை நைட்டு சாப்பிட்ணுன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்கு மாறிடு, ஏதாவது ஒரு நல்ல பழங்களாக சாப்பிட்டுக்கோ, இதுதான் உனக்கு உணவாக இருக்கணும் அடுத்த 1 வாரத்துக்கு அப்படின்றத சொன்னேன். அப்போது என்ன ஆகுது, அப்போ 3 வேளையும் வந்து இந்த இந்த ப்ரோபயோட்டிக் வந்து குடலில் போய் சேரும்போது அவருக்கு அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீகால்னைசேஷன் வந்து ஆக ஆரம்பிக்குது. நுண்கிருமிகள் வந்து அங்கே வந்து சேருது. அதுக்கு அடுத்தது 1 வாரம் கழித்து என்ன மாதிரியான உணவு சொன்னாங்க, மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, பொரித்த உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது, ஆவியில் வெந்த உணவுப் பொருட்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அதுவும் நல்லா வாயில் மென்று சாப்பிட வேண்டும். அதுக்கடுத்து வந்து ஈஸியாக ஜீரணம், அதாவது வந்து பருப்புனா கெட்டியான பருப்பு குழம்பு இருக்காது, மேலோட்டமாக ரசம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, பருப்பு ரசம் அந்த மாதிரியான மேலே இருக்க காரம் இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்க்காமல் இல்லாத உணவுகளை வந்து அடுத்த 1 வாரம் 10 நாளைக்கு வந்து சாப்பிட சொன்னோம். அதுக்கடுத்த 10 நாளைக்கு தான் கொஞ்சமாக மிளகு சேர்த்து சாப்பிட சொன்னோம். இதுதான் இப்படி வந்து சாப்பிட சொன்னோம். அதுக்கடுத்து வந்து அந்த பேஷண்ட் வந்து உள்ள சில மருந்துகள், அந்த உள்ளெல்லாம் ஆற்றி செய்கை மூலிகை அந்த ஜீரணத்துக்கு உண்டானது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பூண்டு சேர்ந்த மருந்துகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, சிறப்பு நிறைய இருக்குது. ஏலாதி சூரணம் இருக்குது, பசி தீண்டி தின்னு இருக்குது, இஞ்சி ரசாயனம் போன்ற மருந்துகள் வந்து பசியை வந்து தூண்டுறதுக்கும் நல்லா வேலை செய்யும். கேஸ்ட்ரிக்ஸ் சம்மந்தமான குடல் வாயுவை வந்து அகற்றுறதில் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளே நம்ம கொடுத்துட்டு கரெக்டான உணவு பத்தியத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 20 நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஓரளவு அந்த அறிகுறிகள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் சிம்டமெட்டிக்காக நல்ல ரிலீவாக இருந்தார். தொடர்ந்து அந்த உணவு முறையை வந்து நாம் அவருக்கு வந்து பரிந்துரைச்சோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து எடுக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வந்து வெளியே வந்துடுவார். ஸோ உணவு ப்ளஸ் வந்து சித்த மருத்துவம்னாவே உணவு, வாழ்க்கை முறை, இது ரெண்டும் முக்கியம். ஸோ இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.